இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெந்தய குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு காய்கறி எல்லாமே நமக்கு இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த வெந்தய குழம்பு உடம்புக்கு இப்போ நல்லது. வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் தான் போடணும். 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். 8 பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். புளி தான் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்தயப்பொடி எடுத்து வச்சுருக்கோம். உளுந்து சீரகம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ நம்ம மண்சட்டியில் தான் இப்போ நம்ம வைக்கிறோம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 8 மிளகு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா நமக்கு பொரிஞ்சு நல்லா இப்போ வரட்டும். நமக்கு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அதில் சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். போட்டோம்னா ஒன்றா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நல்லா வெங்காயம் கொஞ்சம் நமக்கு வதங்கிக்கிறட்டும். இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டு இப்போ 2 நமக்கு நல்லா வதங்கணும். வதங்கி வந்துச்சுன்னா இதுவும் நம்ம இதே மாதிரி இப்போ தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா நம்ம மிக்சியில் கூட நம்ம அரைச்சும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா நமக்கு இதாகணும். அப்போ தான் நல்லா இருக்கும். குழம்பு நமக்கு நல்ல கிரேவி நமக்கு கிடைக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் நம்ம கீரி போட்டுக்கலாம். இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கல வாசம் பாருங்க. அந்த மண்சட்டியில் வைக்கிறதுக்கு அதுக்கும் வெந்தய குழம்பு வாசம் இப்போ நமக்கு சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்ல மசாலாவை நம்ம ஒன்று சொன்னாப்பில் நம்ம கிளறிக்கலாம். இப்போ வெந்தய பொடி நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கூட கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். குட்டீஸ்க்கெலாம் சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். இப்போ நம்ம மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா மிளகுத்தூள் நல்லாயிருக்கும் அந்த வெந்தய குழம்புக்கு. இப்போ நம்ம மசாலா பொடியாக போடுறோம். இதெல்லாம் நம்ம வறுத்து போட்டு செஞ்சோம்னா ஒன்றும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு இப்போ எல்லாமே பேரண்ட்ஸுலாம் குடும்பம்லாம் வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம பொடியாக போட்டால் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இதுவே நம்ம வறுத்து போட்டோம்னா ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா மசாலாலாம் நமக்கு வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த மசாலாலாம் ஒன்று சொன்னாப்பில் கிளறிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு குழம்பு இருக்குது. வேணும்னா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு வேணால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிச்சுன்னா போதும் நமக்கு. இப்போ பாருங்கள், நம்ம வெந்தய குழம்பு நல்லா இப்போ கொதிச்சு தண்ணியெல்லாம் வற்றி மசாலாலாம் இதாகி எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. பார்க்கையில நமக்கு இப்போயே ஊற்றி சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தீங்களா. வாசம் அப்படி வருது. அந்த வெந்தய குழம்பு வாசம் கமண்டு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான மணமான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ உள்ள நிலைமைக்கு நம்ம டக்குன்னு வச்சுக்கிறலாம். 10 நிமிஷத்தில் நம்ம இந்த